வெல்கம் டு மரநிழல். ஒரு முக்கியமான நியூஸ் ரிப்போர்ட் நான் படித்தேன் 2-3 நாள் முன்னாடி. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் மக்கள் 2050 வருஷம் முடிவடையும் போது ஒரு ஹீட் வேவ்னால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க உலகம் முழுக்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற பொசிஷன்லேருந்து இன்னொரு 25 வருஷத்துக்குள்ள டபுள் பீப்புள் இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. இப்போதைக்கு 1.5 சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அது பை தட் டைம் இட் ரீச்சஸ் 2%, ஈவன் இஃப் இட் கிராஸஸ் 1.5% டிகிரி ஒரு இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக உலகத்துக்கு அமையும். ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் சில குறிப்பிட்ட நாடுகளில் தான் உண்டு, எல்லா நாடுகள்லேயும் இல்லை. அதனால் அது ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. அதில் என்னென்னா, நீங்கள் அடாப்டேஷன் டு அதனால் இதை குறைக்கிறது எப்படி, கிளைமேட் சேஞ்ச் அது ஒரு தனியாக இதாகனாலும் அது வரைக்கும் அடாப்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்குறதோடு மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் இந்த ரிப்போர்ட் அளிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸு, பிரேசில், லாவோஸ் அந்த மாதிரியான நாடுகள்லாம் அஃபெக்ட் ஆகுது. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் தான் இதில் அஃபெக்ட் ஆவாங்க. நம்ம இங்கேயே பார்த்தோம். இப்போ சென்ற வருடம் ராஜஸ்தானில் 55 டிகிரிலாம் போகும்போது கடுமையான ஹீட் வேவில் யார் மிக பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா, அந்த ரோட்டில் வேலை செய்வாங்க இல்லையா, கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், அந்த கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்களெல்லாம் தான் கடுமையாக அஃபெக்ட் ஆனாங்க த்ரூஅவுட் த நேஷன். ஏன் தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்தோம், கடுமையான வெப்பம் கடுமையாக இருந்தது 2024-25 எல்லாம். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ப்ரெடிக்ஷன். அன்லஸ் ஒன்று அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது அடாப்டேஷனை இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணணும். இது ஒன்று அந்த ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. கூலிங் இன்றைக்கி டொரண்டோலாம் எல்லா கனடா யூஎஸில் கூட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டியோடு இருக்குது. இதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது கூலிங்காக இருக்குது, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஹீட்டே ஆகாது, ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அப்படி இல்லை. ஃப்யூச்சரில் இன்னும் 25 வருஷம் கழித்து என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது. ஹீட்டு கொஞ்சம் ஹீட்டு கூட கடுமையான பாதிப்பை இந்த நாடுகளுக்கு உண்டாக்கும். இப்போ எந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா நேச்சுரலி அது கூலாக இருக்கிறதுனால அவங்க கூலிங் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக கூலிங் சிஸ்டம் வேண்டியிருக்கும் ஃப்யூச்சரில். அதை இக்னோர் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஹீட் வேவ் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், மிகப்பெரிய நெருக்கடியை நமக்கு உண்டு பண்ணும். அது மனித இனத்துக்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுங்கிறது தான் சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.